ஆவியானவர் நமக்கு கொடியேற்றுவாராம். எப்படின்னு பைபிள்ல பாத்தீங்கன்னா வானோட வார்த்தை சொல்கிறது, சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்திற்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய மகிமைக்கும் பயப்படுவார்களாம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அப்ப நம்ம அவ்வளவு தூரமா நம்மளை பாதுகாக்கிறார். எந்த முறையில இருந்தாலும் நம்ம பாதுகாக்க வல்லவரா இருக்காரு. அதான் அவன் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்னொருத்தர சொல்லியிருக்காரு, உனக்கு விரோதமா ஒரு வழியா வருவார்கள் 7 வழியா ஓடி போவார்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நமக்கு விரோதமா எவனாலையும் மனிதனாலையும் மனிதனுடைய தீமையை கொண்டு நம்ம எவனாலும் ஆவியானவருக்கு விரோதமாக கொடியேற்ற முடியாது. ஆனா ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாக கொடியேற்ற முடியும். நமக்கு வெற்றியை மட்டும்தான் அவருடைய பங்கா மாற்றி இருக்கிறார். அவர் வெற்றி சிறந்திருக்கிறாரு. அவருடைய வெற்றி நம்முடைய வாழ்வின் பங்கா மாறி இருக்கிறது. அதை நம்பி நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆராதிப்போம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.